விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கு உயிரிழக்கும் நேரத்தில் நடந்தது என்ன? போலீசையே அதிர வைத்த வாக்குமூலம். நீங்க தான் பண்ணீங்களானே? நீங்க தான் பண்ணீங்களா? விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிற வேடநத்தம் கிராமத்தில் ஒரு மாணவியை கொடுமையாக கொலை பண்ணியிருக்கான் இந்த தர்ம முனீஸ்வரன். ராமநாதபுரம் சாயல்குடி பகுதியைச் சேர்ந்த இவனை சிசிடிவி கேமரா தான் போட்டு கொடுத்துருக்கு. இவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஏற்கனவே 2020 கீழையிறால் பகுதியில் ஒரு பாட்டியை கற்பழித்து கொலை பண்ணி நகையை திருடின கேஸில் ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. ஆனால் இவனுடைய அம்மா ஆள் வச்சு மதுரை ஹைகோர்ட்டில் ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கான். கோர்ட்டில் கையெழுத்து போட்டுக்கிட்டே வெளியே சுற்றிருக்கு இந்த நாய். இந்த நிலைமையில் இப்போ மறுபடியும் கொலை வழக்கில் கைதான இந்த நாய் சொன்ன வாக்குமூலம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். கையில் காசு இல்லாததால் மறுபடியும் திருடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து பார்த்திபனூரில் ஒரு பைக்கை திருடிக்கிட்டு காட்டு பக்கமாக போகிற பெண்கள் தனியாக வர்றவங்களை குறி வச்சு ஊராக அலைஞ்சிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு தூத்துக்குடி கோர்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு வரும்போது தான் வேடநத்தம் பகுதி கண்ணில் பட்டிருக்கு. அங்கே கேமரா எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்கேயே பதுங்கிட்டான். முதல்ல சில பெண்கள் கூட்டமாக வந்ததால் அமைதியாக இருந்திருக்கான். அப்புறம் ஒரு அம்மா தனியாக வந்திருக்காங்க. ஆனால் அவங்க சீக்கிரம் போனதுனால எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் இந்த நாய்க்கிட்ட அந்த பள்ளி மாணவி சிக்கியிருக்கா. அந்த பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க தனியாக வந்தப்போ அங்கே இருந்த கட்டையால் மண்டையிலே அடிச்சிருக்கான். அந்த பொண்ணு மயங்கி விழுந்ததும் நகை இருக்கான்னு தேடி இருக்கான். நகை எதுவும் இல்லாத கடுப்பில் அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கிறப்பவே பாலியல் வன்கொடுமை பண்ணி முட்புதற்குள்ளே தூக்கி வீசிட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு அப்போ உயிரோடு இருந்தாலான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் மறுநாள் ஊர்க்காரங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த பொண்ணு செத்து போன விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிவிட்டு ஓடி போகாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த ஊர் மக்கள்கிட்டயே போய் யார் கொண்டு இருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டே அந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு இந்த நாய். கேட்கவே அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுல்ல. இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனை கிடைக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தூத்துக்குடி போலீஸ் சொல்லியிருக்கு. ஏற்கனவே பண்ண கொலைக்கு தான் ஆயுள் தண்டனை கிடச்சிது. சட்டப்படி தான் கிடச்சிது. ஆனால் எந்த யூஸும் கிடையாது. இங்கே தண்டனை கிடைக்கிறது முக்கியம் கிடையாது. ஊழல் இல்லாமல் தண்டனை கிடைக்கணும்.